நானே ஹேர் ஆயில் ரெடி பண்ணி யூஸ் பண்ணாதான் எனக்கு பிடிக்கும்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு தான் இந்த வீடியோ. சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஹேர் ஆயில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு ரொம்ப முக்கியமானது இரும்பு சட்டி, மரச்செக்கு எண்ணெய். இது ரெண்டும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் காட்டக்கூடிய ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டுமே நம்ம யூஸ் பண்ணி தான் நம்மளோட ஹெர்பல் ஹேர் ஆயிலை நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போ இந்த ஹெர்பல் ஹேர் ஆயிலுக்கு வந்துட்டு என்னென்ன அளவு நம்ம போடணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக நான் வந்துட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மருதாணி இலையையும் முருங்கை இலையையும் இதில் வந்துட்டு நான் காமிக்காமல் விட்டுட்டேன். ஆனால் நான் வந்து எண்ணெயில் போடுவேன், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இதெல்லாம் எவ்வளோ வேணாலும் போடலாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஜடாமான்சி தான் நம்ம போடுறோம். அடுத்து வந்துட்டு வேம்பாலம் பட்டை. ஜடாமான்சியும் வேம்பாலம் பட்டையும் நம்ம கம்மியாக தான் சேர்த்துருக்கோம், ஏன்னா எண்ணெய் ரொம்ப கம்மியாக இருக்குது. இது என்னென்னா ரோஸ்மேரி வந்து நம்ம ஃபஸ்ட்டே ஆட் பண்ணுறோம். வெந்தயம்லாம் வந்துட்டு நல்லா ஊறணும். வெந்தயம், கருஞ்சீரகம் இதெல்லாம் அதுக்காக தான் வந்துட்டு நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்துட்டு பெரிய நெல்லிக்காய், காஞ்ச நெல்லிக்காய் தான் நம்ம இதில் வந்து ஆட் பண்ணணும். ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. எல்லாம் ஃபுல்லாக போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிக்கும். அடுத்து வந்துட்டு ரோஸ் பெட்டல்ஸ் போட்டேன். இப்போ இதில் வந்துட்டு நான் மகிழம்பூ போடலை, ஆனால் நான் வந்துட்டு போடலாங்கிறதுக்காக நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். அடுத்து வந்து செம்பருத்தி ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் போட்டால் போதும். கருவேப்பிலை 2 கைப்பிடி அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். மருதாணி பாருங்கள், மருதாணி வந்து இப்படி குச்சியோடவும் ஒரு சிலர் போடுவாங்க, ஆனால் அப்படி போடாதீங்க. நீங்கள் வந்துட்டு இப்படி இலையாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் போடுங்க. இது வந்து முருங்கைக்கீரை வந்து நீங்கள் கம்மியாக போட்டால் போதும், நிறைய போடணுங்கிறது இல்லை, நிறைய போட வேண்டாம். இது வந்துட்டு முதியோர் கூந்தல், இதை பற்றி நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். இது வந்து ஹேர் க்ரோத்தை பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். யாராவது உங்கள் வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா இதை பற்றி கேட்டு பாருங்கள். அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது இதுக்கு. ஹேருக்கு தேவையான எல்லா பெனிஃபிட்ஸும் இதில் ஒன்றுலேயே கிடச்சிடும் நமக்கு. ஆனால் அதை மட்டுமே வச்சு ஹேர் ஆயில் ரெடி பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாமான்னா அது அவ்வளோ சரியாக வராது. நம்மளோட ஹேர் ஆயிலில் நம்ம இது கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டாலே போதும், நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கும். இப்போது இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம ஃபஸ்ட்டு போட்ட வெந்தயம், கருஞ்சீரகம், ரோஸ்மெரி இதெல்லாமே வந்துட்டு நல்லா எண்ணெயில் ஊறணும். அது சூடாக நல்லாவே ஊறிடும். ஆனால் நம்ம சேர்த்துருக்கிற எந்த பொருளுமே வந்துட்டு கருகிடவே கூடாது. அப்படி கருகிடுச்சு அப்படின்னா அது வந்துட்டு எண்ணெயோட ஸ்மெல்லே வந்துட்டு நமக்கு வேறு மாதிரி மாறிடும். நமக்கு அந்த எண்ணெயுமே நமக்கு கரெக்டாக ஒர்க் ஆகாது. நமக்கு ஹேர் ஃபால் கூட வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தயவு செஞ்சு எண்ணெயை கருக விட்டுறாதீங்க. இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அது ஆக நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும். நீங்கள் வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நுரையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ கம்மியாகிருக்கு அப்படின்ட்டு. இது நம்ம வந்து ஆற இந்த நுரை வந்து நம்ம கம்மியாயிடும். இது வந்து நுரை இருக்குது அப்படின்ட்டுலாம் நீங்கள் ஃபீல் பண்ணவே வேண்டாம். இது நம்ம மரச்செக்கு எண்ணெய் யூஸ் பண்ணதுனால இது வந்துட்டு இப்படி நுரை இருக்குது. ஏன்னா இதில் வந்துட்டு எந்த ஒரு கெமிக்கலுமே கிடையாது. இதுதான் வந்துட்டு முதியோர் கூந்தல். இதை வந்து வேறு ஒரு பேரும் சொல்லுவாங்க, அது என்னென்னா சவரி கொடின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு பச்சையாக இருக்கும்போது இப்படி தான் இருக்கும். நான் அதை காய வச்சு யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால் உங்களுக்கு அது மாதிரி தெரியுது. இப்போ நான் வந்து எண்ணெய் எல்லாத்தையுமே வந்து ஃபில்ட்ரு பண்ணி நான் இப்போ இந்தளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஃபில்ட்ரு பண்ணதை பாருங்கள், நான் இப்போ வந்து டபுள் ஃபில்ட்ரு பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு ஒயிட் கலர் கிளாத் இருக்கு இல்லையா, அந்த காட்டன் கிளாத் போட்டு நீங்கள் வந்துட்டு ஃபில்ட்ரு பண்ணலாம். அது சூப்பராக ஃபில்ட்ரு ஆகும். எனக்கு வந்து அந்த கிளாத் கிடைக்கல இப்போதைக்கு, அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டபுள் ஃபில்ட்ரு வந்துட்டு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இப்போ நீங்கள் இது மாதிரி பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா இது இன்னொரு நாள் நீங்கள் எக்ஸ்ட்ரா அப்படியே வச்சுருந்தீங்க அப்படின்னா இது இருக்க எண்ணெய் கூட அப்படியே உங்களுக்கு வடிஞ்சு கிடைக்கும். நீங்கள் அதையும் ஃபில்ட்ரு பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து என்னென்னா நம்மளே வீட்டில் ரெடி பண்ணக்கூடிய ஒரு ஹெர்பல் ஷாம்புங்க, நேம் ஷாம்பு. இது வந்து நான் இப்போ ஒரு 5 லிட்டர் வந்துட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து எந்த ஒரு கெமிக்கலுமே கிடையாது. இது 100% நேச்சுரல். இது வந்து நம்மளோட கைப்படவே நம்ம வீட்டிலேயே செஞ்சது, அவ்வளோ ஆர்கானிக்கானது. நம்ம வந்து ஷாம்புவும் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு ஹேர் ஆயில் வேணும் அப்படின்னாலுமே கூட நமக்கு டிஎம் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்துட்டு உங்களுக்கு கொரியர் போட்டு விட்றேன். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் நம்மளோட ஷாம்பு கொரியர் மூலயமாவும் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க, நல்ல ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு நல்ல பெனிஃபிட் கிடச்சதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு இதை சேல்ஸுக்கே கொண்டு வந்தேன். நீங்களும் இதை யூஸ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஷாம்புவும் ஹேர் ஆயில் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.